ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. தம்ப்நெயிலில் பார்த்தது போல் திருப்பதியில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அதிசயம்னு சொல்கிறத விட இது பேராபத்துடைய சைனாக பார்க்கப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். திருப்பதி அப்படின்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது ஏழுமலையான் தான். திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 மலையை கடந்து 7வது மலையில் உச்சத்தில் உக்காந்துருக்கிறாரு. உச்சத்தில் எப்படி உக்காந்துருக்கிறாரோ அது போல் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. பணத்தை கொட்டி கொட்டி இந்த இடத்துல கிடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்த சுற்றி எப்பயுமே இருக்கும். திருப்பதி என்றாவே அவர் பணக்கார கடவுள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட திருப்பதியில் ஒரு ஏழுமலையானுடைய சிலையில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கிய விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். திருப்பதி ஏழுமலையானுடைய அந்த இதில் இருக்கக்கூடிய அமைப்பு போல் அந்த திருப்பதியில் ஒரு ஏழுமலையானுடைய சிலையில் ரத்தம் கசிந்திருக்கிறதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு அந்த இரத்த கசிவு உலக அழிவுக்கு ஆபத்தாக இருக்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அது எங்கு நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கு நடந்தது, இதனால் என்ன ஆபத்து நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்கு நடந்தது, இதனால் அடுத்து என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திருப்பதியில் மகா விசித்திரமாக சுவாமி சிலையில் ரத்தம் வடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது கலியுகத்துடைய பேரழிவின் முடிவா அப்படிங்கிற மாதிரி பக்தர்கள் பீதியில் இருப்பதாக இந்த முக்கியமான தாள்கள் கசிந்திருக்கு. திருப்பதியில் உள்ள பழமையான திருத்தலத்தில் ஒட்டுமொத்த ஆன்மீக உலகையுமே உறைந்து போக செய்யக்கூடிய வகையில் ஒரு மகா விசித்திரமான அதிசயமானது அரங்கேறியிருக்கு. கலியுகத்தில் உச்சக்கட்ட விபரீதமாக அல்லது இறைவனின் நேரடி எச்சரிக்கையா என்று பக்தர்களை இந்த சம்பவம் பேரதிர்ச்சியில் ஆழ்த்துகிற மாதிரி சூழ்நிலை உண்டாயிருக்கு. இது குறித்து படமும் செய்தியும் தான் சோசியல் மீடியாவில் பரவி வருது. அதை பற்றிய நியூஸை தான் இந்த வீடியோவில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். அம்மன் சிலை கண் திறந்ததாக அடிக்கடி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். அதை நிறைய நாம் பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட நெல்லை மாவட்டம் திசையன் விலை மெயின் பஜாரில் உள்ள அற்புத விநாயகர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னை மூகாம்பிகை ஆலயத்தில் பூசாரி மழை நேரத்தில் செய்து முடித்த அந்த தருணத்தில், அதாவது பூசாரி அந்த கோவிலில் மாலை நேரத்தில் அலங்காரம் செய்து முடித்த தருணத்தில் அம்மன் கல் சிலையின் கண்களிலிருந்து விசித்திரமான ஒளி வீசியதாக பரபரப்பு ஏற்பட்டது. அது கூட சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்தது. இந்த மாதிரி அடிக்கடி அதிசயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய டைமில் திருப்பதியில் ஒரு கோவிலில் இந்த அதிசயம் தற்போது அரங்கேறியிருக்கு. ஆக்சுவலி அங்கிருந்த பக்தர்கள் அம்மன் கண்களில் திறந்திருப்பது போன்ற அதிசய காட்சியை கண்டு வியந்ததால் நள்ளிரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். பின்னர் மறுநாள் அதிகாலை நடை திறக்கப்பட்ட போது அம்மன் கண்கள் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே காட்சியளித்திருந்திருக்கிறது. இப்போது திருப்பதியிலேயும் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சித்வேல அடுத்த நாகவரம் என்ற கிராமத்தில் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கு. 1228ஆம் ஆண்டு காலத்தை சேர்ந்த பழமையான ஸ்ரீ சென்ன கேசவ சுவாமி கோவில் இங்கு அமைந்திருக்கு. இந்த ஒரு பெருமாள் கோவிலில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிசயமானது நடந்திருக்கு. இந்த கோவில் கருவறையில் உள்ள சுவாமி சிலையின் பாதம் இருக்குல்ல, அதாவது பெருமாள் பாதம், அந்த பாதத்திலிருந்து நேற்று காலை ரத்தம் போன்ற விசித்திரமான சிவப்பு நிற திரவம் திடீரென வடிய தொடங்கி இருக்கு. சாமி கால் சிலையிலிருந்து இது போன்ற திரவங்கள் வெளியாறுவது மிகவும் அரிதானது என்பதால் இந்த தாள்கள் அங்கு சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே காட்டு தீயாய் பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலில் திரண்டு சுவாமி தரிசனத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல்
சுவாமி பாதத்திலிருந்து சிவப்பு நிற திரவம் வெளியேறுவதை ஆச்சரியத்தோடும் அச்சத்தோடும் கண்டு வழிபட்டிருக்கின்றனர். பிரம்மாவின் ஞானத்தின்படி கலியுகத்தின் முடிவுக்கு முன் சுவாமி சிலைகள் கண்ணீர் வடிப்பதும் இரத்தம் வடிப்பதும் பேரழிவிற்கான சில அறிகுறிகள் என ஆன்மீகவாதிகள் சிலர் கூறி கருத்துக்களோடு இச்சம்பவம் ஒப்பிடுவதால் ஆந்திர மக்களிடையே இப்போ இது பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு சோசியல் மீடியாவிலும் இது தெய்வீக அறிகுறியா அல்லது யுகம் முடிவின் தொடக்கமா என்ற அச்சம் கலந்த விவாதங்கள் தற்போது தீவிரமடைந்திருக்கு. ஆனால் இது போன்ற அதிசயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் புவியியல் காரணங்களும் உள்ளதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பல நூறு ஆண்டுகள் பழமையான கல் சிலைகளில் காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் நிலத்தடி நீர்மட்ட மாறுபாடுகள் காரணமாக நுண்புழை நுழைவு என்ற இயற்பியல் நிகழ்வு ஏற்படும். அதாவது பாறைகள் இடுக்குகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள் மற்றும் இரும்பு ஆக்சைடு போன்ற தாதுக்கள் சிலைக்குள் ஊடுருவக்கூடிய நீரோடு வேதிவினை புரிந்து வெளியேறும்போது அது அடர்ந்த சிவப்பு அல்லது துருநிற திரவமாக பார்ப்போற மாதிரி சூழலை உண்டாக்கும். அது ரத்தம் போன்ற தோற்றத்தை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளாக அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், பால், சந்தனம் மற்றும் குங்குமம் போன்ற பொருட்கள் காலப்போக்கில் கல்லின் உட்புறத்தில் உறிஞ்சப்பட்டு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த மாறுபாடுகள் போது வேதி மாற்றம் அடைந்து மீண்டும் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இப்படி கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசப்பட்டு வருது. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக்காக இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எது என்னவா இருந்தாலும் தற்போது இந்த ஒரு விஷயந்தான் அங்கே அரங்கேறி இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ட்ரெண்டிங்காகவும் பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய தகவல்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாமல் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு சயின்டிஃபிக்காக இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பக்தி மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு ஒரு புறம் இருந்தாலும் இத்தகைய இயற்கை மாறுபாடுகளை பகுத்தறிவோடு அணுகி அச்சப்படாமல் இருப்பது விவேகமானது என்று பல பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நடந்த இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.